அஷ்டசூரணம் தயார் செய்வது எப்படி என்று இப்போ பார்க்கலாம். சுத்தி செய்யாமல் எந்த மூலிகை பொருட்களையும் மருத்துவத்திற்கு பயன்படுத்தினால் அது முழு பலனையும் தருவதில்லை என்பது என் அனுபவத்தினால் அறிந்திருக்கிறேன். அதனால் சுத்தி செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். சுக்கு வெந்த சுண்ணாம்புக்கல் சேர்த்து தாளித்து 3 மணி நேரம் கழித்து கழுவி மேல்தோலை சீவி கழித்தால் சுத்தியாகும். 2வது மிளகு புளித்த மோரில் 3 மணி நேரம் ஊற வைத்து உலர்த்தி எடுத்து வைத்து கொண்டால் சுத்தியாகும். திப்பிலி கொடிவேலி இலைச்சாற்றில் 3 மணி நேரம் ஊற வைத்து உலர்த்தி எடுத்துக்கொண்டால் சுத்தியாகும். ஓமம் சுண்ணாம்பு தெளிவு நீரில் நனைத்து உலர்த்தி எடுத்து கொண்டால் சுத்தியாகும். சீரகம் மண் முதலியவை இன்றி புடைத்து வெயிலில் உலர்த்தி வைத்தால் சுத்தியாகும். கருஞ்சீரகம் வெயிலில் உலர்த்தி பொன் வறுவலாய் வறுக்க சுத்தியாகும். பெருங்காயம் கரி நெருப்பில் பொரித்து பயன்படுத்தினால் சுத்தியாகும். இந்துப்பு காடியில் 3 நாள் ஊறப்போட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்தால் சுத்தியாகும். இவ்வாறு சுத்தி செய்து ஒவ்வொன்றையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு தனித்தனியாக அரைத்து எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். இப்படி அரைத்து எடுத்து வைத்துக்கொண்டு காலை உணவுக்கு முன்பும் இரவு உணவுக்கு பின்பும் ஒரு வெறுகரடி அளவு எடுத்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் வாதம், பித்தம், கபம் இவை 3ம் சம அளவு ஏற்படும். நரம்பு துவாரங்களில் கெட்ட நீர் தங்கி தசைகளில் ஊறி வாயுக்கள் அதிகமாகி உடலில் பல பகுதிகளிலும் வலி உண்டாகி அவதிப்படுவோருக்கும் இது அற்புத மருந்தாகும்.